friends, welcome to my channel. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா நல்லா ஹெல்த்தியான ஒரு லட்டு தான் பார்க்க போறோம் friends. அதுக்கு தேவையான பொருள் கருப்பு கவுனி அரிசி 100 கிராம், நரிப்பயிறு 100 கிராம், வெள்ளை உளுந்து 100 கிராம். இது வந்து கருப்பு உளுந்து இருந்தால் கருப்பு உளுந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கருப்பு உளுந்து இல்லாதனால வெள்ளை உளுந்து எடுத்து வச்சிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது பச்சை பயிறு 100 கிராம், வீட்டில் சாப்பாடு அரிசி 100 கிராம், ஏலக்காய் 10 ரூபாய்க்கு வாங்கி வச்சிருக்கிறேன், நிலக்கடலை 100 கிராம், பாதாம் பருப்பு 100 கிராம், வெல்லம் 1/2 கிலோ. எப்படின்னு பார்க்கலாம் வாங்க செய்ய. ஒன்றுனா வறுத்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு வந்து கருப்பரிசி எடுத்து வச்சுருக்கேன் வறுக்கிறதுக்கு. ஒன்றுனா இந்த மாதிரி வறுத்துக்கலாம். வறுத்துட்டு பார்க்கலாம். பாருங்க வறுக்க அப்படி வெடிக்குது. நல்லா அடுப்பை கொஞ்சம் திட்டமாக கணக்காக வச்சு வறுத்துக்குங்க. நல்லா வறுத்து வச்சு பாருங்க. படப்படன்னு வெடிக்குது. வெள்ளை வெள்ளையான ஆயிடுச்சு பாருங்க. நல்லா வறுத்து பொரிஞ்சிருச்சு. இது எடுத்துக்கிட்டு அடுத்தது வேற இதே சட்டியில் வறுத்துக்க வேண்டியதான். நரிப்பயிறு இது ஒன்று போட்டு நல்லா இந்த மாதிரி எண்ணெய் எதுவும் நெய்யெல்லாம் இல்லாமல் வெறும் வானல்லையே வறுத்து எடுத்துக்கலாங்க. எல்லாத்தையுமே வறுத்து எடுத்துட்டு பார்க்கலாங்க. நல்லா வறுத்து வச்சு பாருங்க. நான் பச்சை பயிரும் நரிப்பயிரும் ஒட்டுக்காவே வறுத்துக்கிட்டேன். நல்லா செவக்க வறுத்து வச்சு பாருங்க. இதை எடுத்து இதில் போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு இப்போ வந்துட்டு வெள்ளை உளுந்து சேர்த்துக்கிட்டேன். அரிசி ஒன்றாவே போட்டுக்கிட்டேங்க. வறுத்துக்கலாம். நல்லா சவக்க வறுத்துக்கிட்டு பார்க்கலாங்க. பொரிஞ்சுக்குச்சு. நல்லா வறுத்துக்கிச்சு பாருங்க. எல்லாம் ஒரே பாத்திரத்துலேயே ஒன்றாவே போட்டுக்கலாங்க. நிலக்கடலை, பாதாம் பருப்பு, அவ்வளோ எவ்வளோ சீக்கிரமாக 2 பொருளை போட மாட்டேன். ஏலக்காய் வேலையே ஆயிடுச்சு பாருங்க. இது வறுத்துக்கிட்டு எல்லாம் ஒன்றாவே போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டு பாவு காய்ச்சி உருண்டை பிடிச்சிக்க வேண்டியதுதான் லட்டு. நல்லா வறுத்துக்கிச்சு பாருங்க. இதுவும் அவ்வளோ இனிமேல் இதெல்லாம் ஒன்றா சேர்த்து அரைச்சிக்கலாங்க. ஒன்றா சேர்த்து அரைச்சிக்கிட்டு பார்க்கலாங்க. வெள்ளத்தை இந்த மாதிரி பவுடராட்ட தட்டி வச்சுருக்கிறேன் பாருங்க. இந்த மாதிரி பூண்டு தட்டு உள்ள இஞ்சி பூண்டு அந்த கல்லில் தட்டி வச்சுருக்கிறேன். இது தண்ணி இந்த கிளாஸில் 1 கிளாஸ் ஊற்றிக்கலாம். சின்ன கிளாஸில் அடுப்பத்தை வச்சுக்கலாம். பாகு நல்லா கம்பி பாகு காய்ச்சிக்கலாம். ஒரு அரை பதம் இருந்தால் போதும். கம்பி பாகுக்கு முன்னாடியே கூட எடுத்துக்கலாம். இங்கே பாருங்க, நான் நிலக்கடலை வந்துட்டு இந்த மாதிரி தேய்ச்சிட்டு தோல் தேய்ச்சிட்டு உடச்சி வச்சுருக்கிறேன். இதையும் ஒன்றா போட்டு அரைச்சிக்கலாங்க. அரைச்சிக்கிட்டு பார்க்கலாம். பாகு ரெடி ஆயிடுச்சுங்க. இங்கே பாருங்க, இப்படி எடுத்து விட்டோம்னா அப்படியே கம்பி மாதிரி இருக்கணும். அப்படி இதான் பதம். ஒரு கம்பி மாதிரி வந்து உடையுது பாருங்க. இதான் ஒரு கம்பி பதம் ரெடி ஆயிடுச்சுங்க. எடுத்து ஊற்றி வடிகட்டிக்கலாம். இங்கே பாருங்க, மாவு நல்லா சூப்பராக இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கிறேன். பருப்பருன்னு இல்லாமல் ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ஒரு நடுத்தரமாக நல்லா லைட்டாக குறைனா இருக்கிற மாதிரி லேசாக இந்த மாதிரி வடிகட்டி உருண்டை பண்ணிக்க வேண்டியதுதான். வடிகட்டி இது பாருங்க, பாகு ஊற்றி இது மாதிரி கலந்துக்கலாங்க. நெய் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இந்த சூடே கையில் பொறுக்கிற வந்து நம்ம கையிலே எடுத்து விட்டு உருண்டை பண்ணிக்க வேண்டியதான். வாசமாக இருக்குது சூப்பராக. குழந்தைகளுக்குலாம் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு கொடுங்க. கடையில் முட்டாயெல்லாம் வாங்கி தரத்துக்கு நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். வீட்லேயே செஞ்சு கொடுக்குறது நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். உடம்புக்கும் கெடுதல் இருக்காது. கடையில் வாங்கி கொடுக்கறதுக்கு நம்ம முடிஞ்ச அளவுக்கு வீட்லேயே எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துடலாம் குழந்தைங்களுக்கு. அவ்வளோதான். இது அப்படி சின்ன சின்னதாக உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கலாம். லட்டு உருண்டைன்னு சொல்லிக்கலாம், லட்டுன்னு சொல்லிக்கலாம். இது சூடாகிடுச்சுன்னா இன்னும் நல்லா அப்படி ஊறி நல்லா கெட்டியாகி வந்துடுங்க. சூப்பராக இருக்கும். டேஸ்ட் நல்லாயிருக்கும்.
இது பாருங்கள், பாகு ஊற்றி பிடிச்சாச்சு லட்டு. எவ்வளோ லட்டு வந்துருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க, நல்லா ஹெல்த்தியாக இருக்கும், குழந்தைங்களுக்கு நல்லது. வீட்லேயே செஞ்சு கொடுங்க, முடிஞ்ச அளவு கடையில் எதுவும் வாங்கி கொடுக்காதீங்க. ஓகே, இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. பிடிச்சிருந்தா என்ன பண்ணணும்? லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், கமெண்ட் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஓகே, பாய்.